உங்க யூடியூப் சேனல்ல இருக்க வீடியோவை டவுன்லோட் பண்ணி ஆஃப்லைன்ல பார்க்கும்போது அந்த வீடியோவுடைய வியூ மற்றும் வாட்ச் டைம் வந்து கவுண்ட் ஆகுமா இல்லையா அப்படின்றத பத்தி அந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதனோட பதிலுக்கு வீடியோக்குள்ள போலாம். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட பேர் கௌதம். சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. பக்கத்தில் ஒரு பெல் நோட்டிஃபிகேஷன் ஐகான் வரும். அதை சேர்த்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் நான் யூடியூப் பற்றி போடக்கூடிய எஜுகேஷன் மற்றும் என்டர்டெயின்மெண்ட்டான கண்டென்ட்கள் உங்களால் பார்க்க முடியும். வீடியோவில் போகிற மாதிரி கீழே லைக் பட்டன் தெரியும், மறக்காம தட்டி விட்டுருங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் என்ன பண்ணுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே கைஸ், சப்போஸ் உங்கள் வீடியோஸை ஆஃப்லைனில் யாராவது பார்க்கும்போது அதனுடைய வாட்ச் டைம் மற்றும் வியூஸ் கவுண்ட் ஆகுமா இல்லையா அப்படின்றது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. அதே போல எனக்கும் பர்சனலாக இதில் வந்து சந்தேகம் இருக்குது. உண்மையிலேயே நம்ம வந்து யாராவது டவுன்லோட் நம்ம வீடியோ வந்து பண்ணி பார்க்கும்போது அதோட வியூஸ் வந்து கால்குலேட் ஆகுமா, அப்படி இல்லைனா அதோட வாட்ச் டைம் தான் நமக்கு அனலிட்டிக்ஸில் வந்து ஜாயின் ஆகுமா இல்லையா அப்படின்ற கேள்வி எனக்கு இருந்துச்சு. ஸோ என்ன பண்ணேன் அப்படின்னா யூடியூப் சாட் சப்போர்ட் டீம் நான் வந்து இதை வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டேன். சரி, இதுதான் நான் அவங்ககிட்ட வந்து பேசினது. ஸோ இதை நான் கேட்கும்போது அவங்க சொன்னாங்க வெரி குட் கொஸ்டின் ஸோ அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொன்னாங்க. ஸோ அவங்களும் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க அப்படின்னா நானும் போய் தேடிட்டு வரேன்ப்பா, எங்ககிட்ட இருக்க டாக்குமெண்ட்ஸ்லாம் தேடிட்டு இதுக்கு வந்து ஆன்சர் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி தான் அவங்க ஃபஸ்ட்டு சொன்னாங்க. டேக் யுவர் ஓன் டைம் அப்படின்றத நான் வந்து சொல்லிட்டேன். இதெல்லாம் வந்து வெரிஃபை பண்ணிட்டு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, சப்போஸ் உங்க வீடியோவை யாராவது ஆஃப்லைனில் டவுன்லோட் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னா அந்த வீடியோவோட வியூஸ் மற்றும் வாட்ச் டைம் வந்து அவங்க எப்போ திரும்ப ஆன்லைன் வராங்களோ வரப்போ ஆட்டோமேட்டிக்காக சிங்க் ஆகி அந்த வியூ மற்றும் வாட்ச் டைம் உங்களுக்கு வந்து உங்கள் அனலிட்டிக்ஸில் ஆட் ஆயிரும் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. அதாவது அவங்க ஆஃப்லைனில் இருக்கும்போது ஆட் ஆகாது, அவங்க ஆன்லைன் திரும்ப வருவாங்க இல்லையா யூடியூப்குள்ள, அப்படி வந்த உடனே பார்த்தோம் அப்படின்னா அது சிங்க் ஆகிடும். ஆன்லைனோட சிங்க் ஆனதுக்கப்புறம் அந்த வீடியோவோட வியூவும் அதோட வாட்ச் டைமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட் ஆகிரும் அப்படின்றதான் யூடியூப் வந்து சொல்கிறாங்க. ஸோ உங்களோட வீடியோஸை யாராவது ஆஃப்லைனில் பார்க்குறாங்கன்ற பட்சத்தில் கண்டிப்பாக அவங்க ஆன்லைன் வரும்போது சிங்க் ஆகி உங்களுக்கு எல்லாமே திரும்ப உங்கள் அனலிட்டிக்ஸில் வந்து ஆட் ஆயிரும் அப்படின்றதான் யூடியூப்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கேள்விகள் உங்களில் பல பேருக்கு இருந்திருக்கும். இன்னும் யாரெல்லாம் வந்து இதை திங்க் பண்ணிட்டு இருப்பாங்களோ இல்ல யாருக்கெல்லாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா, மறக்காம எல்லாருமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க. மீண்டும் இதே மாதிரி வித்தியாசமான வீடியோல அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.